ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எல்ஃபி பக். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வீக்லி பிளான் என்ன அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆச்சு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஏன் லிட்ரலாக மார்க்கெட் இஸ் நாட் மூவிங் அண்ட் ஒய் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்குன்றதை பற்றி நான் ஃபுல்லாக பேச போகிறேன். ஸோ திஸ் கோயிங் டு பி இன் த எண்ட். ஸோ ப்ளீஸ் வாட்ச் டில் த எண்ட். ஸோ பிஃபோர் தட் வீக்லி பிளான் என்னவா இருந்துச்சுன்றதை பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து ரியலி சாரி, ஐ வெரி ப்ரிப்பேர்ட் enough டு டேக் வீடியோ, பட் டியூ டு சம் ரீசன் ஐ couldn't போஸ்ட். ஸோ நான் இன்னைக்கான பிளான்ஸில் வச்சுக்கலாம், அரல்ஸ் மார்னிங் போஸ்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஸோ மார்னிங் ஆல்சோ என்னால் பண்ண முடியல. ஸோ ஐம் டூயிங் இட் நவ். இன்னைக்கான வீடியோஸும் வீக்லி அவுட்லுக்கும் சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ வீக்லி பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து நம்மளோட சப்ளைல வந்து ட்ரிகர் ஆகி ஷார்ட் ஆகியிருந்தது. பட் we didn't get any entry. இங்க இருந்த கீ பாயிண்ட்ஸ் எதுலையுமே மார்க்கெட் வந்து போய் என்ட்ரி எடுக்காம டைரக்டா ஒரு ஃபுல் பியரிஷ் கேண்டலா வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் லாஸ்ட் வீக் போயிருந்தது. லாஸ்ட் வீக் பிளான்ல சப்ளை போயிட்டு மார்க்கெட் வந்து ஷார்ட் ட்ரிகர் ஆகுன்றது தான். பட் ஆனால் என்ட்ரி எடுக்கிறதுக்கு தேவையானது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். பட் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகலை. ஸோ நோ என்ட்ரி தான். பட் என்னோட பிளான் இந்த வீக்குக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கே கிளியராக செல்சை லிக்விடிட்டி வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ வாட் ஐ பிளான்ட் அப்படின்னா, இந்த செல்சை லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த டிமாண்ட், கீழே இருக்கிற இந்த டிமாண்டை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இங்க இருக்கிற பை சைட் லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணலாம். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பிளான் என்னவா இருந்ததுன்னா, இங்கிருந்து மார்க்கெட் வந்து செல்சை லிக்விடிட்டியை எடுத்துட்டு கீழே இருக்க டிமாண்ட்ல டேப் பண்ணி சப்போர்ட் எடுத்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து அப்படியே போய் இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்கிறது ஒரு பிளானா இருந்துச்சு. பிகாஸ் இந்த செல்சை லிக்விடிட்டி ஸ்டில் மார்க்கெட்ல இருந்துச்சு. வென் ஃப்ரைடே பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அது நினைச்சிருந்தா மார்க்கெட் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் இந்த செல்சை லிக்விடிட்டி வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தது. ஸோ இந்த விஷயம் ஒன்று நடக்கலாம். இல்லைன்னா டைரக்டாக இந்த செல்சை லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்காம அப்படியே இங்கிருந்து மேலே போய் இங்க இருக்கிற பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ட்ரிகர் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வரலாம். நம்ம பிளான் பண்ணியிருந்த மாதிரி செல்சை லிக்விடிட்டி கீழே வந்து எடுக்கலாம் அப்படின்றது பிளானாக இருந்தது. பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த விஷயம்தான். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய் ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஷார்ட் ஆகிட்டு அப்புறமா அது என்ன டைரக்ஷன் டிசைட் பண்ணுதோ அது போகலாம் அப்படின்றது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, சாரி இது ஃபுல்லாமே கிளாஸில் உள்ளது. இதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம வந்து ஒரு மே மந்தோட ஒரு செல்சை லிக்விடிட்டி போட்டு மார்க்கெட் எடுத்துருச்சு. அண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கோயிங் லாங் சைட். பட் ஆனால் இது செல்சை லிக்விடிட்டி எடுத்துருச்சு, தட்ஸ் குட். அது நான் ஓகே ஃபைன். பட் ஆனால் இங்கேருந்து லாங் போயிருக்கு. பட் இங்கேருந்து லாங் போன விதம் கரெக்ட் இல்லை. பிகாஸ் இங்கே இருக்கு இந்த கேண்டிலுக்கும் கீழே இருக்கிற கேண்டிலுக்கும் இடையில இவ்வளோ பெரிய ஒரு வாய்டு இருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு கேப் இருக்கு. அண்ட் அது எடுத்துட்டு போனது ஒரு எஃப்விஜில தான் எடுத்துட்டு போயிருக்கு, ஒரு ஃபேர்வேலி கேப்ல தான் எடுத்துட்டு போயிருக்கு. பட் இதுக்குள்ள ஒரு பெரிய கேப் இருக்கு, வாய்டுன்னு சொல்லிக்கலாம், கேப்பும் இருக்கு. ஸோ இது வித்தவுட் டேக்கிங் எனி சப்போர்ட். இப்போ நம்ம வந்து ரேண்டமா ஒரு வீடு கட்டுறோம்னா அப்படியே போயிட்டு ஏர்ல போய் கட்ட முடியாது இல்லையா? பூமிக்கு கீழே இருந்து சப்போர்ட் போட்டு 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 தான் ஃபவுண்டேஷன் கட்டி செங்கல் வச்சு தான் வீடு கட்ட முடியும். ஏர்ல போய் ரேண்டமா வி கேனாட் கன்ஸ்ட்ரக்ட் அ ஹோம். அதே மாதிரி தான். ஸோ இந்த கேப்ல போய் எதுவுமே போட்டு நிக்க வைக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் இது ஒரு சப்போர்ட் எடுத்தாதான் அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியும். பட் இது வித்தவுட் சப்போர்ட்ல போயிட்டு இருக்கிறதுனால
ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு லாங் ரேலி போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னோட வீக்லி அவுட்லுக்காக இருந்தது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஃபுல்லாமே இந்த செல்சி லிக்விடிட்டி ஸ்டில் மார்க்கெட்டில் ப்ரெசன்டபிளாக தான் இருந்தது. பிடிசி டேப்பும் எதுவுமே நடக்கலை, இங்கே தான் இருந்துச்சு. அண்ட் டேவோட லோ பிரேக் ஆச்சு. அண்ட் இன்ஸ்டாலெலாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பிஇ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்னோட வியூ அதுதான் அப்படின்ட்டு. பட் நான் என்னோட வியூ இருந்தது லாங், மார்க்கெட் வந்து லாங் போகும், அதுதான் என்னோட வியூவாக இருந்தது. த ரீசன் என்னன்னா, நான் வீக்லி அவுட்லுக் பிளான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான், செல்சை லிக்விடிட்டியை எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி செல்சை லிக்விடிட்டி இன்னும் மார்க்கெட் எடுக்கல, எடுத்துருச்சுன்னா ஓகே ஐ லுக் ஃபார் ஷார்ட். அது எடுக்காத வரைக்கும் நான் வந்து லாங்ல தான் இருப்பேன் அப்படின்றது. பட் இங்கே லாங் போயிருக்கு, என்ட்ரி இருந்துச்சான்னு கேட்டா எனக்கு சாதகமா இல்லை. பட் ஆனால் நான் போஸ்ட் மார்க்கெட்ல இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கலாம். என்னன்னா ரீசெண்டா எனக்கு இங்க ஒரு சப்ளை இருந்துச்சு. இங்க மார்க்கெட் அங்கேருந்து சப்ளைல தான் கரெக்டாக ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு, திருப்பி மேலே போய் டேயோட லோ வந்து பிரேக் ஆச்சு. பிரேக் ஆயிட்டு என்னோட டார்கெட் என்னவா இருந்ததுன்னா, இங்கே போய் இந்த பை சைட் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் எடுக்கும், சாரி இந்த பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா பிகாஸ் இவ்வளோ பெரிய வாய்டு இருக்கு மார்க்கெட், ஒரு ரேண்டமாவே மார்க்கெட் கொஞ்ச நாளா போல. இந்த நேரத்துல போயிட்டு நான் எங்க டார்கெட் வைக்கணுன்றதை தாண்டி டீசெண்டா நான் எங்க க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது தான் என்னோட வியூ. பிகாஸ் எனக்கு என்ட்ரியை விட எக்ஸிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்ல, நான் பிலீவ் பண்றது. ஸோ ஒரு ஸ்மால் டார்கெட் இது போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா இங்க பிடிசில வந்து ஒன்று நடந்துருச்சுன்னா ஷுவரா நான் வந்து என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், இங்க ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுக்கு ரீசனான சப்ளை என்ன, இந்த சப்ளை. இந்த சப்ளை ட்ரிகர் ஆன ஒரு சப்ளை இருக்கும். when we go into 3 minutes, here we have a supply. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து கரெக்டா ஒரு சிஏஎஸ்டியும் மார்க்கெட்ல நடந்து சிஏஎஸ்டி நடந்து இங்கிருந்து ஒரு லாங் மார்க்கெட் வந்து என்ட்ரி ஆச்சு. பட் ஆனா இந்த என்ட்ரி நான் எடுப்பேனா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்போ நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், ஒரு என்ட்ரி எடுக்கணுன்றதுக்காக நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். பட் ஆனா ரேண்டமான ஒரு டேஸ் தான் மார்க்கெட் இப்படி போகும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நல்லா போகும். இல்லைன்னா இது என்ன பண்ணும், இங்க போய் நல்லா சிஎஸ்டி மாதிரி ட்ரிகர் ஆயிட்டு இங்கேயே போயிட்டு அப்படியே இங்க அரைச்சிட்டு இருந்த மாதிரி ஃபுல்லா அரைச்சிட்டு மேலேயே போகாம அப்படி இங்கேயே சுத்திட்டே இருக்கும். பிகாஸ் நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு பெரிய மூவ் கொடுக்கும் அங்கேயே அரைக்கும், ஒரு பெரிய மூவ் கொடுக்கும் அங்கேயே அரைக்கும். தட்ஸ் ஹவ் மார்க்கெட் வந்து ஒரு 4 மாசமா போயிட்டு இருக்கு. இப்போ நான் தேவையில்லாம இங்க என்ட்ரி எடுக்கிறது வேஸ்ட். அதுக்கு 4 மாசத்தோட இது ஒரு நாள்ன்ற மாதிரி ஆட் பண்ணி நான் வந்து இன்னைக்கு எந்த என்ட்ரியுமே எடுக்கல. ஸோ இதுதான் என்னோட பிளானா இருந்தது. ஸ்டில் ஐ எம் லுக்கிங் ஃபார் லாங், ஸ்டில் ஐ எம் ஆன் லாங் அப்படின்றதுல தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம மார்க் பண்ண வேண்டியது பிடிசி. பிடிசி பார்த்துட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். பிடிசி ட்ரிகர் ஆகலைனாலும் இந்த பிடிசி இருக்கு, இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே பிடிசி ஷார்ட்டாக பிரேக் ஆச்சுனாலும் வி ஹாவ் அனதர் பிடிசி. இந்த பிடிசிலேருந்து கூட நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து லாங் போய்க்கலாம். இல்லைன்னா மேலே கேப் அப் ஆகுதுன்னா கூட இந்த பிடிசிலேருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு மேலே வரைக்கும் இந்த சப்ளை வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ எப்போ இந்த செல்சை லிக்விடிட்டி எடுத்து பிரேக் ஆகுதோ அப்போ தான் நான் வந்து ஷார்ட்ன்ற வியூக்கு மாறுவேன். ஸோ திஸ் இஸ் த பிளான் ஃபார் டுடே. இன்னைக்கு இப்படி தான் ட்ரேட் போச்சு. அண்ட் வீக்லி பிளானுமே இதுதான். ஸோ 2 வீடியோவும் சேர்த்து ஒரே வீடியோவாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக நான் வீடியோ போட பார்க்குறேன். அண்டு இன்னும் நிறைய பேர் வந்து நான் என்னோட ட்ரேடிங் ஜேர்னி
அண்ட் சில ஸ்டோரிஸ் வாட் இன்ஸ்பயர்ஸ் மீ டு கெட் இன் டு த டே ட்ரேட் அப்படின்றதுலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ ஹாவ் சம் பிளான். ஸோ மேபி செப்டம்பர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் சேர்த்து போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஒய் XAUSD, Nifty 50, Bank Nifty. ஸோ ஆல் தி இண்டெக்ஸ் எஸ்பெஷலி இதுன்னு இல்லை, மோஸ்ட்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மூணுன்றதுனால நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ ஓவரால் ஒய் மார்க்கெட் இஸ் மூவிங் வெரி ஸ்லோ அண்ட் இட்ஸ் வை இட்ஸ் சைட்வேஸ் அப்படின்னு பார்க்கும்போது லோ வாலட்டிலிட்டி ஃபேஸ். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து எவ்ரிடே வந்து ட்ரெண்டில் இருக்காது. இப்போ 5 நாள் முன்னாடியே மார்க்கெட் பார்த்தாலும் 5 நாள் வந்து ட்ரேட் இருக்குன்னா 3 நாள் தான் ட்ரேடு வரும். 2 நாள் சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு வருஷம் இருக்குன்னா ஏதாவது ஒரு குவார்ட்டர்லி மார்க்கெட்டில் வந்து மூவ்மெண்ட் இருக்காது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 3 மாதம் வந்து நல்லா ட்ரெண்டான மார்க்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ அது மெயின் ரீசன். பட் இது என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அது பட்டு போயிட்டு இருக்கு அமைதியா. என்னைக்கு பூம் ஆக போகுதுன்னு தான் தெரில. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் அன்சர்டனிட்டி இன் குளோபல் டேட்டா. இன்னுமே வந்து யூஎஸ் ஃபெட் ரேட் கட் கிளாரிட்டி எதுவுமே கிடைக்கல, இன்ஃப்ளேஷன் நம்பர் கிடைக்கல. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோன்னா ஃபுல்லாமே டேரிஃப் ப்ராப்ளம் அண்ட் ஆர்பிஐஸ் இது எதுவுமே வந்து ஒழுங்காகவே இல்லை. நம்மளோடதுக்கும் சரி, XUSDக்கும் சாரி யூஎஸ் ஃபெட் ரேட் கட் இந்த ரெண்டுக்குமே வந்து ப்ராப்பரான கிளாரிட்டி எங்கேயுமே இல்லை. ஸோ வென் தெர் இஸ் நோ கிளாரிட்டி, எஃப்ஐஐஸ் வந்து அவ்வளோ மணி போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ தே ஆர் நாட் போரிங் ஹெவி மணி இன் டு த மார்க்கெட். ஸோ எஃப்ஐஐஸும் ஸோ அந்த லிக்விடிட்டி ட்ராப்குள்ளே நம்ம போய் விழும்போதும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். திஸ் இஸ் த ப்ராப்ளம் வி ஆர் ஃபேஸிங் ஃபார் லாஸ்ட் 4 months. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம மட்டும் ஃபேஸ் பண்ணல. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த டைமில் இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் எனி என்ட்ரி அப்படின்னா டேம் ஷூர் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பாத்தில் தான் போயிட்டுருக்கீங்க. ஜஸ்ட் வெயிட் சம் மோர் மந்த். ஸோ தெர் வில் பி அ வெரி பிக் மூவ். இட்ஸ் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் அஸ். ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்க. டோன்ட் ஃபோர்ஸ் ஃபார் எனி என்ட்ரி. மார்க்கெட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எந்த என்ட்ரியும் எடுத்து லாஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சேவ் யுவர் கேபிட்டல் அண்ட் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி செப்டம்பர் மந்த் வந்து எல்லாமே கிளாரிட்டிக்கு வந்து அடுத்த ஒரு மூவ் இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நானுமே நிறையா நியூஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இந்த டேட்டா எடுத்தேன். மோஸ்ட்லி ஐ ஒன்ட் பிலீவ் நியூஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு வரும்போது, சார்ட்டில் என்ட்ரின்னு வரும்போது நான் பெருசாக நியூஸ் வந்து பார்த்தது இல்லை. பட் ஆனால் இவ்வளோ நாள் மார்க்கெட் போயிட்டு இருக்குன்ற போது சம்திங் ஏதோ இருக்கு. இன்வெஸ்டர் சைட்ஸ் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது சம்திங் இஸ் தேர் அப்படின்றதுனால தான் நான் இன்னைக்கு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது திஸ் இஸ் த ரீசன் மெயினாக. அண்ட் I got some proof like செப்டம்பர் மந்த்லேருந்து மார்க்கெட் வில் ஹாவ் அ குட் மூவ், ஒரு நல்ல ரேலி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ லெட் சி ஹவு த மார்க்கெட் வில் அப்படின்ட்டு செப்டம்பரில். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் மார்க்கெட் ஃபார் எனி என்ட்ரி. ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் கீப் லேர்னிங். ஸோ ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, சில டாபிக்ஸ்லாம் புரியல அப்படின்னா ஜஸ்ட் பிங் மீ இன் Discord or Insta. So I'll help you. I'm ready to help you all. So yeah. Thank you. Next video la பார்க்கலாம்.